நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் என்று ஒரு காணொலியாக சந்தித்திருக்கின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலாக இருக்கக்கூடிய விசாரணைகள் எப்படி போகுது, அதில் இருக்கக்கூடிய திருப்பு முனை என்ன, அனுர கொடுத்த இல்லாட்டி அனுர சொன்ன விடயத்தை சரியாக செய்கிறாரா இல்லையா என்பது சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அனுர அரசு மீது ஆயர் பேரவை குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கின்றது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மைகளை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நாங்கள் செயற்படுத்துவோம், அதை பற்றி யார் உண்மை குற்றவாளிகள் என்பதை சமூகத்துக்கு எடுத்துச் செல்வோம், சட்டத்தின் மூலம் அந்த குற்றவாளிகளை நிறுத்துவோம் என்று சொன்னவர்கள். ஆனால் அந்த விசாரணைகளில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் அது மெதுவாகவே உள்ளதாக கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் 2 வாரம் 1 மாதம் என காலக்கெடுகளை பலமுறை அறிவித்திருந்தும் அவை முன்னேற்றங்கள் இல்லாமல் கடந்து விட்டன என்ற விடயத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் பேச்சாளர் அருத்தந்தை ஜூட் கிருஷ்ணாந்த பெர்னாண்டோ இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்ட இந்த உறுதிமொழிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது என்ற விடயமும், முந்தைய அரசாங்கங்கள் செய்தது போல தற்போது இருக்கக்கூடிய NDP அரசாங்கமும் இந்த விடயத்தை தான் செய்கிறது, உண்மையை மறைக்க முயற்சிக்கிறது என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் நினைக்கவில்லை இவர்கள் எங்களுக்கு நீதியை தருவார்கள் என்ற விடயத்தையும் அவர் முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் அவை மிகவும் மெதுவாக நகருகின்றன. தாமதங்கள் சில தரப்பினரின் செல்வாக்கு காரணமாக இருந்ததா அல்லது ஆதாரங்கள் இல்லதால ஏற்பட்டதா என்பது மிக தெளிவாக தெரியவில்லை என்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதையும் தாண்டி அரசாங்கம் தகவல்களை மறைக்க எந்த ஒரு காரணமும் இல்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தைய நிர்வாகங்களை விட இந்த விடயத்தை மிகவும் திறம்பட கையாள வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியும் அரசாங்கம் விசாரணைகளை முறையாக நடாத்தி உண்மை குற்றவாளிகளை நீதிக்கு முன் நிறுத்த வேண்டும், சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்த வேண்டும் என்ற விடயமும் அவர்கள் நிறுத்துவார்கள் என்ற விடயத்தில் தாங்கள் நம்புவதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் செயல்முறை என்பது மெதுவாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள்ல ஏதாவது ஒரு திருப்பு முனை வரும், உண்மை குற்றவாளிகள் வெளிச்சத்துக்கு வருவார்கள், கடந்த காலத்துல இருந்த அரசு அதிகாரிகள் பலர் இதுல சிக்குவார்கள், இல்லை என்றால் கடந்த காலத்துல இருந்த அரசு இந்த விடயத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கும் என்று சொல்லி பல வியூகங்கள் வகுக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் தற்பொழுது அதனுடைய நகர்வுகள் என்பது மெதுவாக நகருகின்றது என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதுல பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித்தினுடைய பங்கு என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. அவர் இந்த குற்றவாளிகளை சட்டத்தில் நிறுத்தவனம் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் ஒரு உறுதுணையாக செயற்பட்டவர் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி தமிழர் தலைநகர்ல பறிபோகக்கூடிய மற்றும் ஒரு தமிழர் நிலம் என்ற விடயம் இருக்கின்றது. உண்மையிலேயே தாயக பகுதியில் இருக்கக்கூடிய பல நிலங்கள் அபகரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொல்லியல் என்ற ஒரு அந்த போர்வையில பல நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். அடாவடியாக அவர்கள் செயற்பாடுகளில் இறங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வேளையில தான் திருகோணமலை பிரச்சிக்கோட்டை வாயில இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயம் சட்டவிரோத கட்டுமான பணி இடம்பெற்று வருவதாக காவல்துறையில முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே தமிழர்களின் தலைநகர் என்று சொல்லப்படுகின்ற திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் தொன்மையாக வாழ்ந்து வந்த தமிழர்களின் பிரதேசம் மெல்லமாக அபிவிருத்தி என்ற பெயரால பௌத்தமயமாக்கல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அங்கு சொல்லப்படுகிறது. அதே பிரதேச பிரிவுல அடையாளப்படுத்தக்கூடிய அழித்தல் செயல்பாடுகளை கனகச்சிதமாக செய்து வருகின்றதை காணக்கூடியதாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த விடயமானது பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றது. பல இடங்கள்ல தொல்லியல் என்ற போர்வையில இல்லாட்டி சிங்கள மக்களுடைய குடியேற்றத்தை மேம்படுத்துதல் என்கின்ற பேர்ல அவர்களுக்கான ஒரு அபிவிருத்தி திட்டத்தை கொடுக்கிறோம் என்ற பேர்ல தமிழர்களுடைய பல பிரதேசங்களை அடாத்தாக அபகரிக்கின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. தொன்மையாக தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் என்பது கட்டப்படுகின்ற பொழுது அது சட்டவிரோதமானது என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பௌத்த மத மக்களால குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அங்கு ஒரு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிகளை உண்டு பண்ணி இருக்கிறது. இது இப்பொழுது இருக்கக்கூடிய மிக பிரச்சனை என்று சொன்னால் பல முறைப்பாடுகள் சென்றாலும் அதுக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை. ஏனென்றால் தமிழ் மக்களால முன்வைக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட இவ்வாறான அபகரிப்புகள் சார்ந்த முறைப்பாடுகள் வைக்கின்ற பொழுது அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அரசு தற்பொழுது சிங்கள மக்களால முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முறைப்பாடு சார்ந்த எவ்வகையான நடவடிக்கைகளை எடுக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது.
ராவோடு ராவாக பல இடங்கள்ல பௌத்தர்கள், அதாவது புத்தர்கள் வந்து தோற்றம் பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பௌத்த சமயம் வந்து வளர்ச்சி பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவுதான் தாயகத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் சமூகத்தினர், சிவில் சமூகத்தினர் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் பலர் கூக்குரல் எடுத்திருந்தாலும் அதற்கான எந்த ஒரு பயனும் கிடைப்பதில்லை என்பதுதான் நாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான விசாரணைகளை வந்து துரித கதியில அரசு செயற்படுத்துமா, குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துமா, இந்த தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்கிரமிக்கின்றார்கள், அதுக்கான ஏதாவது ஒரு தீர்வை கொடுக்குமா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவுடன் சந்திப்போம். வணக்கம்.